ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்பியாக எப்படி காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க. நான் காட்டுறது போல் இந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க. இது தாங்க சில்லிக்கு ஏற்ற அளவு. நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். சில்லி செய்கிறதுக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா விட்டுடலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் எல்லாமே ஆட் பண்ண பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ ரெடிமேடாகவும் இஞ்சி பூண்டு விழுது கிடைக்கிது, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இது கூட ஒரு முட்டையை ஒன்று சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்குறதுனால டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம இப்போ போட்டிருக்கிற பொருளை எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி இல்லாமல் தான் பிசைவேன். நீங்களுமே தண்ணி இல்லாமல் பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி போட்டு. இதுக்கு பதம் எப்படி இருக்கணும்னா பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அப்போ தான் இந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் நல்லா மசாலா ஒட்டியிருக்கும். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா இப்போ சூடாகட்டும். அது வரைக்கும் நாங்கள் இப்போ மசாலாவில் காலிஃப்ளவரை வெட்டி வச்சதை போட்டு நல்லா கலாரி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகட்டும். காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஒட்டணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சிட்டு ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா ஊறி இருக்கும். அது ஒரு பீஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம் நல்லா பொரிஞ்சு வருதான்னு. நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சிங்க, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ மசாலா கலந்த காலிஃப்ளவர் எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இது வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இது போல் நல்லா நம்ம திருப்பி விட்டோம்னா 2 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். இதை நம்ம பார்க்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். சூடான சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.